உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 30:19. மைக்கில் வாசிங்க. உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கூறுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கூறுகிறார். நான் உனக்கு முன்பாக என்ன பண்ணுறேன்? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நமக்கு முன்பாக இப்போ தான் இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? 5 நாட்கள் மாத்திரமே கடந்திருக்கிறோம். 2025 5. அண்ணன் சொன்னார், நியூ இயர் சர்வீஸ் 2025 சர்வீஸ் எத்தனை மணிக்கு முடிஞ்சு? 5 மணிக்கு முடிஞ்சு அப்படின்னாரு. அதேமாதிரி இன்றைக்கும் நாம் பார்க்குறோம். உபாகமம் 30:19 அவர் பார்க்குறோம். இந்த 5 நாளில் கடந்திருக்கிறோம். இன்றைக்கி தேவன் சொல்கிற வார்த்தை, நீ இன்னும் கடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். அடுத்த டிசம்பர் 31 வர வரைக்கும் எத்தனையோ பாதைகளை நீ கடந்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏசப்பாக்கு மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா. இந்த மாதம் என்ன செய்ய போகிறோம் ஊழியத்தில், அடுத்த மாதம் குடும்ப காரியத்தில் என்ன செய்ய போகிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், அனைத்தும் அவருக்கு தெரியும். ஏசப்பாக்கு அவர் கூறுகிறார், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், நீ அதை கை கொள்ளாட்டி சாபத்தையும் வச்சிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை விரும்புகிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது என்னவென்றால், நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த புதிய ஆண்டில் எடுத்து வைக்கிறோம், நம்ம ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு முழுவதும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரும் கெட்டு போவதும் அவருடைய சித்தம் அல்ல. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் அன்பான தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவன் பண்பான தேவனாக இருக்கிறார். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, 1000 பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உண்மை போல் அழகு யாருமே இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீரே நீரே பெரியவரெல்லாம் சொல்லிலாம் பாடினோம். அப்போ அவருடைய நாமங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம துதிச்சு பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே டைமில் நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பச்சைகராக்கினி, அவர் எரிச்சலுடைய தேவன், பாவத்தை அவர் கண்டு என்ன பண்ணுறாரு? எரிச்சல் அடைகிறார். தேவனுடைய பிள்ளை, தெரிந்தெடுத்த பிள்ளை, இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவன், உன்னை இத்தனை நாள் உன்னை கைவிடாமல் விட்டு விலகாமல் கிருபை தந்து வழிநடத்தின ஏசப்பா சொல்கிறார். வார்த்தையை விட்டு விலகும் போது, அவருடைய சத்தியத்தை விட்டு விலகும் போது அவர் கோபம் சினம் கொள்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் கோபமாக இருக்கிறதும் நான் சந்தோஷமும் உன் மேலே மகிழ்ந்து என்ன சொல்கிறாரு? அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் மேலே நான் கம்பீரமாய் களி கூறுவதற்கும், உன் மேலே நான் வசனமாக இருக்கிறதுக்கும், உன் மேலே கோபமாக இருக்கிறதுக்கும் நீ இந்த ஆண்டில் செய்கின்ற செயலில் தான் இது எல்லாமே அடங்கியிருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதும் நம்ம சாபமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் ரெண்டும் நம்ம கையில் தான் இருக்குது. வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் எப்படி சொல்லுதோ அதே போல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதற்கும், நம்ம வாழ்க்கை அதற்கு எதிர்மறையாக அமைவதற்கும் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஆசீர்வாதங்களை அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு 3 ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் அடிப்படையாக வைத்து தொடர்ந்து அதை எப்படி நாம் கிளைம் பண்ணிக்கணும், எப்படி நாம் அதை இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சில நிபந்தனைகளையும் நான் கூறுகிறேன், ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன்.
அதோட எச்சரிப்பான சாபத்தையும் அதில் நம்ம தவறிட்டா தேவன் எப்படி நம்மளை அடிப்பாருன்னு அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு இந்த வேலையில் தெரிவிக்கிறேன். முதலாவதாக தேவன் நமக்கு ஒரு தேசம் என்கின்ற ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னது? நேஷன், ஒரு தேசம் என்கின்ற ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 11:9. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அன்றைய தினத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதே இது யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க தேவன் என்ன பண்ணார், அவங்கள மீட்டெடுத்து மோசே என்ற ரட்சகனை எழுப்பி அந்த அடிமைத்தனத்திலேருந்து என்ன பண்ணுறாரு, மீட்டெடுத்து வருகிறார். அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. எகிப்தியர் அடிமைகள் எல்லாம் விடுதலை தந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஹல்லேலூயா. கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு இடத்தை, ஒரு தேசத்தை நமக்கு அவர் சுதந்திரமாக ஆசீர்வாதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்படுத்துகிறார். முதலாவது ஆசீர்வாதம் இதுதான் நாம் பார்க்கிறோம். யோவான் 14:2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பார்த்தீங்களா? அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா முதலாவது தர ஆசீர்வாதம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை, அந்த பரம காணான என்கின்ற ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கும் போது இந்த ஆண்டில் நான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆசீர்வாதம் தேவன் எனக்கு தருகிறார். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ உடனே நம்ம மைண்டில் எங்கே போவோம்? தேவனை சும்மா என் சொந்தக்காரங்க மத்தியில், என் நண்பர்கள் மத்தியில் என் பேரை என்ன பண்ணிடுவார்? பெருமைப்படுத்திடுவார். என் சத்துருக்களை சிதறடிச்சிருவார். என்ன பண்ணிடுவோம்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பூமிக்குரிய காரியங்களாக மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏசப்பா தர மெயினான ஆசீர்வாதம் என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டில் நம்மளை அழியாமல், கிருபை விட்டு விளக்காமல் நம்மளை என்ன பண்ணுறாரு? அடி எடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். இந்த ஆண்டில் அந்த பரலோக ராஜ்யத்தை, அவருடைய வருகை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தது போல நமக்கு பரலோக ராஜ்யம் என்கின்ற ஆசீர்வாதத்தை அவர் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளோட வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட், எது உயர்ந்த ஆசீர்வாதம்னு சொல்லுங்க? பரலோகம் போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமியில் கிறிஸ்தவங்களாக வாழ்ந்து தேவனுடைய கிருபை இரக்கங்கள்லாம் பெற்று நம்ம ஆசீர்வாதமாக வாழலாம். நம்ம காரு, பங்களா மற்றும் நகை நட்டு, நிலங்கள், தோப்புகள், துறவுகள் எல்லாம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஏசப்பா நமக்கு தருவார். நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்வார். இது வரைக்கும் செஞ்சார்ல. அக்கினியை கடந்து வந்தோம், தண்ணீரை பார்த்தோம், நாங்கள் வெந்து போகவில்லை, நாங்கள் மூழ்கி போகவில்லைன்னு சொல்லி நியூ இயர் அப்போ பாடினோம். அப்போ நம்ம மேலானதை இந்த ஆண்டில் நோக்கி பார்க்கணும். மேலான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் நான், என் மனைவி, என் பிள்ளைங்க பங்கேற்கணும். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனையும் அவருடைய எதை தேடணும்? ராஜ்யத்தை தேடும் போது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்காம ஏசப்பா தருவார். ஹல்லேலூயா.
அப்போ முதலாவதாக பரலோக ராஜ்யத்தில் நான் பங்கேற்பேனா? என் வாழ்க்கை அதுக்கு தகுதியாக இருக்குதா? நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் போல நான் முறுமுறுக்கிறேனா? உன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் போல நான் எகிப்தின் அந்த பாவ அடிமைத்தன சந்தோஷத்தை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேனா? இன்னும் நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் அது கிடைக்கல இது கிடைக்கல. நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை என்ன தராரா? தீர்க்காயுசை தருகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 11:18. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஏசப்பா விரும்புகிற தருகின்ற ஆசீர்வாதம் தீர்க்காயுசு. அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கை எல்லாம் இந்த வானம் எப்படி நீடித்து இருக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நீடித்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நீடித்த நாட்களால் உன்னை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் தந்தார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை, அந்த தீர்க்காயுச தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கும்போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்கிறது. அவைகளுக்குன்னு சொல்றார். எவைகளுக்கு? மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு பின்பாக செல்கின்ற அந்த மந்தைக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறாராம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நம்ம ஏசப்போட சத்தத்திற்கு பைபிள் ஒழுங்காக நம்ம அதை ஒழுங்காக ரீட் பண்ணி அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை, நித்திய சந்தோஷத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அன்று எப்படி வாக்கு பண்ணினாரோ ஒரு உண்மையுள்ள தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டாவது இந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்மஸ் காலத்தில் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்புகிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தந்திரளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. யோவான் 3:36 கூட பார்க்கிறோம், குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து பிறந்து மரித்து உயிர் தெழுந்து இப்போ பரலத்திலிருந்து எனக்காக பரிந்து பேசியிருக்கிறார் என்ற விசுவாசம் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா மாதத்துலையும் நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் செய்த இரக்கங்கள் நன்மைகள் நினச்சி பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை, நித்திய சந்தோஷம் என்கின்ற ஆசீர்வாதத்தை, தீர்க்காயுசு என்கின்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா இருக்கிற ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பூமியில் இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். அப்படி தானே? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாளிகை அரண்மனையெல்லாம் கட்டியிருப்பாங்க. ராஜராஜ சோழன் இது மாதிரி எத்தனையோ நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேலஸ், மாளிகைகள், ஜமீன்தார்கள் எத்தனையோ கட்டியிருக்கலாம். அந்த காலத்தில் இது மாதிரி தான், இது தலை காலத்துக்கு வந்து நிற்கும் அப்படின்லாம் நினச்சி கட்டியிருப்பாங்க. அரண்மனைகள், கோட்டைகள் எல்லாம். போர் இதெல்லாம் வந்துட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? அந்த இருந்த இடமே என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் நம்முடைய பட்டணத்தில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ மண்டபம், எத்தனையோ இடம்லாம் நீங்கள் அந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஹைவேஸ் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அவன் எவ்வளோ கோடியில் காசு போட்டு கட்டினாலும் என்ன பண்ணிடுவாங்க? இடிக்க சொல்லிடுவான் ஹைவே டிபார்ட்மெண்ட். அப்படி தானே? அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதுதான் சந்தோஷம், இதுதான் தீர்க்காயுசு, இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறது தான் தீர்க்காயுசுன்னு நம்ம உலகம் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஏசப்பா விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிழைப்பான்னு என்ன? மரணத்துக்கு பிறப்புக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் இயேசு நமக்கு தருகின்ற அந்த பரிசு, அந்த இரண்டாவது ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் அதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. ஹல்லேலூயா.
நான் எல்லாரும் மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு பங்கு வேணும். ரெண்டாவது எனக்கு தீர்க்காயுசு வேணும். தீர்க்காயுசுனா நித்திய ஜீவன் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் அதை பெற்றுக்கொள்ளணும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது சுக வாழ்வு. அவர் சுக வாழ்வு விரும்புகிறார் நம்ம இடத்துல. சுக வாழ்வுனா என்ன? நன்றாக வாழ்வது. என்ன வாழ்வது? நன்றாக வாழ்வது. பார்க்கலாமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். ஹல்லேலூயா. அன்று ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தருகிறார். உன் பிள்ளைகள் நன்றாய் இருக்கும்படிக்கு, உன் குடும்பம் நன்றாய் இருக்கும்படிக்கு, உனக்கு உண்டான எல்லாம் நன்றாக இருக்கும்படிக்கு என் கற்பனைகளை நீ என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்கு தருகிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அமைதியாய் தங்கும் இடத்தை, சமாதானமாய் தங்கும் இடத்தை ஏசப்பா நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சமாதானம் நம்ம என்னதான் காசு போட்டு என்னதான் மாளிகையை கட்டினாலும், என்னதான் காசு போட்டு எது வச்சுருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் நம்ம திருப்திப்படுத்தவே படுத்தாது. ஆனால் ஏசப்பா தருகிற சமாதானம் நம்ம திருப்திப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஏசப்பா தருகிற சமாதானம் நம்மை நிறைவுறவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட முன்னோக்கி செல்வதற்கு காரணமே இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற சமாதானம் தான். அவர் என்னை பார்த்துக்குவார், அவர் என் தேவைகளை சந்திக்கிறார், அவர் என் பண கஷ்டத்தை சந்திக்கிறார், அவர் என் பிள்ளைகள் வாழ்க்கையை சந்திக்கிறார், அவர் என் படிப்பு காரியத்தை பார்த்துக்கிறார், அவர் எனக்கு ஒரு நித்திய ஜீவனை தருகிறார். அந்த சமாதானத்தை தான் யோவான் 14:27 பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குகிறது அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும், சொல்லுங்க, பயப்படாமலும், ஹல்லேலூயா, கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா தருகிற சமாதானத்தை நம்ம விரும்பணும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம், இந்த ஆண்டு முழுசும் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வேலை ஸ்தலங்கள் எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னா இயேசு தருகிற சமாதானத்தை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டானதுமான சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தும் அதை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா தருகிற 3 சமாதானத்தை அடைஞ்சு கொண்டீங்களா? முதலாவதாக அன்னைக்கு தேசம், சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை தந்த மாதிரி நமக்கு பரலோக ராஜ்யத்தை, வாசஸ்தலத்தை, அந்த பரம காணான் நமக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக என்ன? தீர்க்காயுசு, நித்திய ஜீவன். அதாவது நித்திய ஜீவன். அன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க தீர்க்காயுசாக இருக்கணும், நான் நன்றாக சுபிட்சமாக வாழணும்னா என் கற்பனை கைக்குள்ளுன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. மூன்றாவது சுகவாழ்வு. நன்றாக இருக்கணும், எல்லாரும் நன்றாக இருக்கணும்னா ஏசப்பா தருகிற சமாதானத்தை வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, ஏசப்பா தருகிற சமாதானத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? யாருக்கு புரியல? 3 ஆசீர்வாதங்களை ஏசப்பா தருகிறார். என்ன ஆசீர்வாதம்? டக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களா? ஜாஸ்மின் சொல்லுங்கம்மா. முதலாவதாக என்ன ஆசீர்வாதம் ஏசப்பா தருகிறார்? தேசம், பரலோக. இரண்டாவது நித்திய ஜீவன் என்கிற தீர்க்காயுசு. மூன்றாவது சுகவாழ்வு என்கின்ற சமாதானம். 3 ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இப்போ அதான் பாயிண்ட். 3 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உனக்கு முன்னாடி 3 ஆசீர்வாதம் வச்சுருக்கேன்ப்பா, இது பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு அது எல்லாத்துலேயும் பார்க்குறோம். என் கட்டளைகளை கீழ்ப்படி, என் கட்டளை கீழ்ப்படின்னு இருக்குது. 3 ஆசீர்வாதம் வச்சுட்டேன்.
நீ பெற்றுக்கொண்டால் ராஜ பாதையில் போவ. நீ இதை பெற்றுக்கொள்ளாமல் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் நீ உதாசீனப்படுத்தினால், நான் சொல்கிற நிபந்தனைகள் கட்டளைகளையும் இந்த ஆண்டில் நீ கேட்காம போனேனா உன் வாழ்க்கை இதற்கு எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்தே உங்களுக்கு சில காரியங்களை நான் நினைப்பூட்டுகிறேன். முதலாவதாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நினைவு கூற வேண்டும். சொல்லுங்க, நினைவு கூற வேண்டும். உபாகமம் 8:18. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஃபர்ஸ்ட் காரியம் நினைப்பாயாக. பார்த்தீங்களா? வாசிக்கலாம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் ஏசப்பா என்னை பலப்படுத்தினால தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு என்று நம்ம நினச்சி பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய தயவு தான், தேவனுடைய இரக்கம்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவன் கடந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும். தேவன் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், நன்றி உள்ளவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அவர் அந்த உதவியை மறந்து விடும் போது நாம் அவர்களிடத்துல பழைய மாதிரி என்ன பண்ண முடியாது? நடந்து கொள்ள முடியாது. நடந்து கொள்வோமா? நான் எவ்வளவோ உதவி செய்தேன் அவனுக்கு, நான் இவனுக்கு கஷ்ட நேரத்தில், உபத்திரவத்தில், பாடில் அவனுக்கு நான் என்ன பண்ணேன்? உதவி செய்தேன், தோள் கொடுத்தேன், அவன் கண்ணீரை தொடச்சேன், அவனை எப்படிலாம் வழி நடத்தினேன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லி ஒரு மனிதனே இப்படி மனஸ்தாபப்படும் போது உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுள் அவர் மனஸ்தாபப்படுவாரா பட மாட்டாரா? கண்டிப்பாக படுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுக்கு இவ்வளோ விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை தந்து, நித்திய ஜீவனை தந்து, ரட்சிப்பு தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன், சுக வாழ்வு தரேன், தீர்க்காயுசு தரேன், இத்தனை இதையும் உனக்கு நான் தரேன்ப்பா, நீ என்னை நினச்சி பார்க்குறியா அப்படின்னு அவர் கேட்குறார். நினச்சி பார்க்குறதுனா என்ன? ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே நான் தூங்கி எந்திரிக்கும் போது என்ன பண்ணும்? எனக்கு ஜீவன் தந்தீரே, நான் நினைக்கிறேன். நினைத்து பார்க்கிறதுனால் நம்முடைய தேவனுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சோத்திரிப்போம், வேதத்தை வாசிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபித்து தான் உங்கள் தொழிலை நீங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றும் அறியாமல், இயேசுவை அறியாமல் இருக்கின்ற புறஜாதி மக்களே அவங்க எந்த தொழில் என்ன காரியம் செய்தாலும் என்ன பண்ணுவாங்க? என்ன தொழில் செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு உண்டான வழிபாடுகளை செய்து தான் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். அது நாம் அவர்களிடத்திலிருந்து பார்த்து கற்றுக்கொள்வது. அஞ்ஞானிகள் நம்மளை காட்டிலும் ஞானவான்களாக இருக்கிறார்கள், பக்திமான்களாக இருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஆண்டில் ஏசப்பா செய்ததை எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவங்கள விட வைராக்கியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஏனால் நான் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறிடார். இந்த புதிய ஆண்டை என்னை காணும்படி செய்தார். எந்த காலத்திலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். இந்நாள் வரைக்கும் நான் உயிரோடு வந்து நிற்கிறேன் என்றால் அவருடைய கிருபை, நான் நிற்பதும் நிம்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அவரை நினைக்காட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மரணத்தையும் ஜீவனையும் உன் கண்ணாக வைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன மரணத்தை தேவன் தருகிறார், சாபத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்கணும். நினைக்காம போனா சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நினைக்காம போனா, ஏசப்பா நினைக்காம போனா என்ன சாபம் நம்ம வாழ்க்கையில் நேரிடும்? சங்கீதம் 50:22. தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்க திங்க் பண்ணுங்க. இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன்.
நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கூறுகிறார். நீ என்ன மறந்தேனா நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன் தலைமுடிகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், அன்பாய் சொன்ன தகப்பன், பண்பாய் சொன்ன தகப்பன், அழகாக சொன்ன தகப்பன் இப்போ சொல்கிறார், தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிசிப்பது போல நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை என்ன மறந்தேனா நீ ஒரு மைண்டில் வச்சுக்கோ, சிந்தித்துக்கோள். சொல்லுங்க, சிந்தித்துக்கோள். நம்மளை பார்த்தே சொல்லிக்கணும். நான் என்ன பார்த்து சொல்லிக்கணும், நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிக்கணும். சொல்லுங்க, நீ ஏசப்பாவை மறந்தீனா உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் செய்த நன்மையை மறந்தீனா இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. தேவன் செய்த நன்மையை மறந்தீனா, தேவன் செய்த இரக்கத்தை மறந்தீனா, தேவன் தந்த அபிஷேகத்தை அதை பயன்படுத்தாமல் இருந்தா, நான் செக் நான் உன்னை பீறி போடுவேன் என்று கூறுகிறார். ஒருவனும் உங்களை சொல்லுங்க விடுவிப்பதில்லை. யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. யாரும் விடுவிக்க முடியாது. குமாரன் விடுதலையாக்கினால் மாத்திரமே நாம் மெய்யாக விடுதலையாக முடியும். நாம் தேவனை மறைந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற சாபம் இதுதான். யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரத்தில் போய் உங்களை நிறுத்தினாலும், வல்லமையான பிரசங்கியார்கிட்ட போய் நிறுத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் போகாது, தரித்திரமும் போகாது, பிசாசின் பிடிகளும் போகாது. தேவனை எப்பயும் நீங்கள் நினைவு கூறும் போது ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். தேவனை மறக்கும் போது இந்த விளைவுகளை இந்த ஆண்டில் நாம் சந்திக்க நேரிடலாம். அதனால சொல்றாரு, முதலாவது வசனத்தில் பார்க்கலாம், எனவே நீ ஜீவனை தெரிந்து கொள்ளப்பா. ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பா சொல்றாரு. சாபெல்லாம் உனக்கு வேண்டாம், உனக்கு நான் ஜீவனை தருகிறேன், என் மந்தைக்கு ஜீவனை தருகிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. முதலாவதாக என்னை நினைவுக்கொள். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டு முழுவதும் இயேசு என் வாழ்க்கையில் செய்த நன்மையை, செய்ய போகிற நன்மையை நான் நினைத்து அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கிரமமாக பைபிள் வாசிக்கணும். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று முழு மனதோடு செய்ய வேண்டும், முழு ஆத்மாவோடு செய்ய வேண்டும். ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சிருந்து, உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மனைவிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழு பாசத்தோடு அன்போடு அவங்களுக்கு பணிவிடை செய்வீங்க. அப்படி தானே? உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்கள் பிள்ளைகளுக்காக முழுமையாக செய்வீங்க. சொல்லுவீங்கள்ல, நான் வாழ்கிறதே அவங்களுக்காக தான், நான் சம்பாதிக்கிறது அவங்களுக்காக தான், நான் கஷ்டப்படுறது அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒன்று நல்லா மறந்துக்கணும். என்ன நினச்சிக்கணும்? நான் வாழ்கிறதே இயேசுவுக்காக, நான் உயிரோடு இருப்பது இயேசுவுக்காக, என் பிள்ளைங்க இயேசுவுக்காக, என்னுடைய ஊழியம் இயேசுவுக்காக, என்னுடைய வேலை இயேசுவுக்காக, எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தார். தேவனுக்கு நான் திரும்ப அதை செலுத்தி அவரை நினைவு கூறுகிறேன் இந்த ஆண்டு முழுவதும். சிந்தித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கர்த்தர் செய்த செயல்களை சோத்தரிக்க வேண்டும். இந்த 3 ஆசீர்வாதம் பெறணும்னா என்ன பண்ணோம்? ஏசப்பா செய்த செயல்கள், அவருடைய நடத்துதல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம சோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8:10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த ராஜ்யத்திற்காக, இந்த பரமகாணனுக்காக உனக்கு தேவன் 3 ஆசீர்வாதங்களை தருகிறார். மகனே, மகளே, நீ அவரை நீ மறக்காம சோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 103 1-5 பார்க்கும்போது, ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. உன் ஆத்துமா எப்பயுமே துதிச்சு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிச்சு கொண்டே இருக்கணும், மறக்கக்கூடாது. எப்படி துதிக்கிறது? எப்படி ஜெபம் பண்ணுறது? இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும்.
எப்படி ஜெபம் பண்ணுறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. ஒரு 2 பேர் கணவன் மனைவி பேசிகிட்டு இருந்தாங்களா, இடைவிடாமடெல்லாம் என்னால் ஜெபம் பண்ண முடியாதுப்பா, எனக்குன்னு ஏதோ ப்ரேயர் டைம் இருக்குது, அந்த டைமில் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன் யாரால இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும் 24 மணி நேரமோ அப்படின்னு. அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா சொன்னாங்களாம், என்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படிம்மா, நாங்கள் இவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், தேவனுக்கென்று நேரத்தை செலவிடுறோம், எங்களாலேயே முடியல, உங்களால் எப்படிமா முடியும்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அவருக்கு நன்றி சொல்லி செய்வேன். உங்கள் வீட்டுக்கு வருவேன், பாத்திரம் கழுவுவேன், பாத்திரம் கழுவும் போது நான் நினச்சி பார்ப்பேன், தேவன் இது மாதிரி தான் என் பாவத்தை என்ன பண்ணார், அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார், அவரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் துணி துவைப்பேன், இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி என்னை வெண்மையாக பரிசுத்தமாக என்னை மாற்றின இயேசுவை என்ன பண்ணுவேன், துதிப்பேன். நான் வீடு பெருக்குவேன், வீடு பெருக்கும் போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் புறம்பே தள்ளினீரே நான் துதிப்பேன். இப்படி நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், அது அற்பமாக இருக்கலாம், அது ஒரு விளையாட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அவரை நீங்கள் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு டீ குடித்தா கூட என்ன பண்ணோம், துதிக்கணும். நம்மக்கிட்ட ரோட்டில் வந்து கேட்குறான், டீ சாப்பிட்ற காசு இல்லை, 10 ரூபா தாங்க, கேட்குறாங்களா? உனக்கு டீ குடிக்க 10 ரூபா காசு தந்து நீ குடிக்க வச்சுருக்காருல்ல, அவனுக்கு அது கூட இல்லை. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த தேநீரை குடிக்கிறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தை விலை சந்தித்தீரே, உமக்கு நன்றி. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு இது தந்தாதான், நான் அம்பானி ஆனாதான் இயேசுவை நம்புவேன்னு சொன்னாலாம் யாரும் கிறிஸ்துவ பாதையில் நிற்க முடியாது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது மாத்திரமே தேவன் அநேகத்தில் அதிபதியாக தேவன் நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ண, அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில், என்ன என் வாயில் இருக்கணும், துதி என் வாயில் இருக்கணும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமே என்னன்னா, என் பிள்ளைங்க என்னை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தம்லாம் என்ன, நம்முடைய விருப்பங்கள்லாம் என்ன? நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சொல்லுங்க, சொல்லுவீங்கள்ல, நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா வாழ்க்கை வாழணும். பெரியவங்களை கேட்டால் நோய் நொடி இல்லாமல், பிபி சுகர் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும், தொழில் ஆஸ்வதிக்கணும். இந்த ஆண்டில் இதெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்படி தானே? எந்த பண கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள், ஆம்பிஷனாக இருக்கலாம். ஊழிய பாதையில் சில திட்டங்கள் வச்சுருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆண்டில் ஊழியம் எப்படி செய்யலான் இருக்கிறேன், அப்படி பண்ணலான் இருக்கிறேன். திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் தருகிறார். தீர்மானம் எடுத்துருக்கலாம் நியூ இயர் சர்வீஸில். ஆனால் ஏசப்பாவோட சித்தம் என்னன்னா, என் பிள்ளைங்க என்னை துதிக்கணும். ஹல்லேலூயா. என் சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்னன்னா, அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவது, அவரை நான் துதிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார்னா அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, என்னுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றுவாரானால் அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடி எங்கே இருந்தாலும் ஒரு சோத்திரம் செலுத்திட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. ஹல்லேலூயா. வெளியில் போகிறோம் வரோம், இந்த ஆண்டில் எத்தனையோ ட்ராவல் பண்ணுவீங்க. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். வண்டி ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் வந்து நிறுத்தும் போது என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும், எந்த தீமையும் அணுகாமல் என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும். அது ஒரு துதி. இது மாதிரி ஒரு சமைக்கிற காரியனாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், நீங்கள் துதிக்கணும். எத்தனையோ தீமையான காரியங்கள், கலப்படமான காரியங்கள் எத்தனையோ இருக்குது, சாப்பிட்ற உணவுல இருக்குது. அதில் கூட என்ன பண்ணணும், நம்ம தேவனை சோத்திரிச்சு ஜெபம் பண்ணி சாப்பிடணும். அதுதான் ஆசீர்வாதத்தை தரும். நோய் நொடி இல்லாமல் ஏசப்பா பார்த்துக்குவார் நம்மளை, அப்படிதானே? மருத்துவ செலவு இல்லாட்டியே நம்ம வாழ்க்கையில் பாதி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அப்படிதானங்க? அப்போ எதை செஞ்சாலும் ஏசப்பாவை துதிச்சு செய்யுங்க. தொழில் செஞ்சாலும் துதிங்க, பைபிள் படித்தாலும் துதிங்க, நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாலும் துதிங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி துதிங்க, படித்து முடிச்சிட்டோன்னே துதிங்க.
எல்லாத்துக்கும் துதிக்கணும். அப்போ ஏசப்பா தருவார். ஹல்லேலூயா. சப்போஸ் துதிக்காட்டி சாபத்தை பார்த்துடலாமா? சப்போஸ் துதிக்காட்டி என்ன வரும் நான் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரம் செய்யாமல் தங்கள் சிந்தனையிலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பார்க்குற வசனங்கள்ல பார்த்தீங்களா? வாசிக்கலாம். உபாகமம் 4:9 வாசிக்கலாம். சரி உபாகம் 4:9 அடுத்த வசனம். சாபத்தை மட்டும் நம்ம முடிச்சிடலாம். அவருடைய இருதயம் இருளடையும். துதிக்காத்தி நம்முடைய இருதயம் என்னாகும்? இருளடையும். சொல்லுங்க, இருதயம் இருளடைஞ்சிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சிந்தையினாலே வீணனார்கள். நான்லாம் துதிக்கணுமா, நாளை இது செய்யணுமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆயிடுவோம்? வீணா போயிடுவோம். இது மாதிரியே பேசிட்டு இருந்தா தேவனை மகிமைப்படுத்தாமல் மனுஷனை மகிமைப்படுத்தினா, தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்முடைய பலனை மகிமைப்படுத்தினா, தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்முடைய சுயத்தை மகிமைப்படுத்தினா நம்முடைய இருதயம் ஒளி இருக்காது, இருளாயிரும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ நன்மையை தெரிந்து கொள். அப்போ நன்மைனா என்ன? தேவனை துதிக்கிறது. ஹல்லேலூயா. சாபம் நம்மளுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் நம்முடைய இருதயம் என்ன ஆயிருங்க? சொல்லுங்க, இருள் அடைஞ்சிரும். டார்ச் போட்டு தான் என்ன பண்ணணும்? நம்மளை தொலாகணும். மலை மேல் இருக்கிற பட்டணமாக என்ன பண்ண மாட்டோம்? இருக்க மாட்டோம். இவங்களும் கிறிஸ்தவங்க தான், இவங்களும் இப்படி இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு 10ஓடு 11 நம்மளை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்பெஷலாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ரெண்டாவது என்ன பண்ண? அவரை துதிக்கணும் இந்த ஆண்டு முழுவதும். மூன்றாவது பயப்பட வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த 3 ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள உபாகம் 4:9 வாசிக்கலாம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். ஹல்லேலூயா. எனக்கு பயந்திருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ண? கற்றுத்தா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது மனுஷனுடைய பிரதான கடமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் பயப்படுகணும். பயப்படுறதுனா என்ன? பயப்படுறதுனா என்ன? எல்லாருக்கும் தெரியும். பயம் சிம்பிளாக சொன்னால், நான் இவங்க மேலே மரியாதை வச்சுருக்கிறேன், இவங்க வார்த்தைக்கு என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படுகிறது ஒரு பயப்படுறது. இவங்க தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, வேறு வழி இல்லை, இப்படியே பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் மதிக்காமல் அப்படி ஒரு செயல் செஞ்சேன்னா அது பயப்படாமல் செய்கிற துணிகரமான செயல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா ஒரு கட்டளை தருகிறார். நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், வழி இதுவே, இதில் நடவுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நம்ம பயப்படாட்டி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறார், நான் எஜமானனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை எங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முதலாளிக்கிட்ட நம்ம பயப்படுறோம். தொழில் செய்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எங்கே பொருள் வாங்குகிறோமோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம்? கணக்கு வழக்குகள் இதெல்லாம் செய்யும் போது கரெக்டாக செய்யணும் பண்ணணும்னு என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். நேர்மையாக இருக்கணும்னு என்ன பண்ணுறோம்? பயந்து ஒரு காரியங்களையும் செய்கிறோம். பயந்துனா என்ன? நேர்மை, பயபக்தி, அதுதான் பயம். சும்மா பள்ளியை பார்த்து கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறது அது வேற பயம். அந்த பயத்தை ஏசப்பா சொல்லலை. பயனா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்பது பயம், நேர்மையாக நடப்பது நடையும்.
ஏய் இப்படி இருக்கலாம்டா அப்படி இருக்கலாம்டா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் போது நான் இப்படி தான் வாழ வேண்டும், இயேசு பைபிளில் கூடியிருக்கிறார் என்று பரிசுத்தமாய் வாழ்வது பயம். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பயம் இயேசுப்பா மேலே மாத்திரம்தான் இந்த ஆண்டு முழுசும் உங்களுக்கு இருக்கணும். எந்த மனிதர்கள் மேலேயும், எந்த சூழ்நிலை மேலேயும், போராட்டங்கள் மேலேயும், பிரச்சனைகள் மேலேயும் உங்கள் பயங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை ஒருத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், அவருக்கு மாத்திரமே நான் பயப்படுவேன். ஹல்லேலூயா. மத்தேயு 10:28 பார்க்கிறோம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமாவை அவனால் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. வேணா நான் குத்தலாம், அடிக்கலாம், சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுறன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் யார் தெரியுமா? உன் சரீரம் மாத்திரம் இல்லை, உன்னுடைய ஆத்துமாவே என்ன பண்ணிடுவேன் நான். நீ எனக்கு பிரியமில்லாமல் நடந்தேன்னா உன்னை நரகத்தில் என்ன பண்ணிடுவேன், தள்ளுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, அந்த திறவுகோல் எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் நம்ம இந்த நாட்கள் முழுவதும், எஞ்சி இருக்கிற நாட்கள் 2025ஆம் ஆண்டில் இருக்கிற எஞ்சி இருக்கிற நாட்கள் முழுவதும் மனுஷர் பயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரிசாவில் பார்க்குறோம், அவனால் என்ன பண்ண முடியும்? ஆர்எஸ்எஸ் காரனால் கட்டி வச்சு என்ன பண்ணுறான், அடிக்கிறான், துன்புறுத்துறான் பாஸ்டர்ஸையும் விசுவாசிகளையும். ஆத்மா அவனால் அழிக்க முடியாது. தேவன் தந்த விலையேறப்பட்ட ஆத்மாவே அவனால் அழிக்க முடியாது. சரீரத்தை அடிக்கலாம், சரீரத்தை ஒடுக்கலாம். வெக்கப்படாத சாட்சியாக இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கொண்டாடுற மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அவங்களால கொண்டாட முடியல. ஆனால் பயப்படாமல் நிற்கிறாங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னை அடிக்க முடியும், என்னை கேவலப்படுத்த முடியும், என்னை நிர்வாணப்படுத்த முடியும். என் ஆத்துமாவை உன்னால் அழிக்க முடியாது. என் ஆத்துமா நான் எந்த சூழல் இருந்தாலும் அவரை துதித்து கொண்டே இருக்கும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்குன்னு சொல்லி வைக்கப்படாத சாட்சியாக எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த நாட்கள் வெகு விரைவாக இல்லை, சீக்கிரம் நடக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம், அண்டை மாநிலங்களையும் நடக்கலாம். 666 கொண்டாந்து இது இருந்தால் தான் சாப்பாடுன்னு சொல்லலாம், இது இருந்தால் தான் நீ எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லலாம். சர்ச்சை வந்து அடிக்கலாம், உடைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எவனுக்கும் பயப்படக்கூடாது. என்னை உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசுவுக்கு மாத்திரமே பயப்படணும். ஹல்லேலூயா. உன்னால் முடிஞ்சால் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க முடியும். என் விசுவாசத்தை உன்னால் உடைக்க முடியாது, என் பரிசுத்தை உன்னால் உடைக்க முடியாதுன்னு நான் வெக்கப்படாத சாட்சி, வைராக்கியமுள்ள ஜீவியம் தான் உங்களுக்கு வேணும். பின்வாங்கி போகவே மாட்டேங்க இப்படி இருந்துச்சுன்னா. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, போராட்டம், சொந்தக்காரங்க மத்தியில் எது வந்தாலும் சரி போக மாட்டீங்க, இயேசுவுக்காக நிற்பீங்க. ஹல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு வெல்கம் பண்ணும். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான், பவுல் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார், பேதுரு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இயேசுவாக்காக அப்போஸ்தலர்கள் அவ்வளோலாம் பாடுபட்டாங்க. ஆனால் எதுவுமே என்னை பிரிக்காது இயேசுவின் அன்பில் இருந்து. என் ஆத்மா எந்த சூழ்நிலையிலிருந்தும் பிரிக்காது. நான் பயப்படுறேன் அவருடைய வசனத்துக்கு. அவங்க உண்மையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டில் ஆண்டவர் சொல்கிறார், மனித பயம் ஒரு கண்ணி, அது வேண்டாம் உனக்கு. உன் வேலை செய்கிற ஸ்தலத்தில், உறவினர்கள் மத்தியில், எங்கே இருந்தாலும் சரி மனிதனுக்கு பயப்படாத, தேவனுக்கு மாத்திரமே பயப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாதை செலுத்துறது வேற, அதுக்குன்னு பயப்படாமல் இருக்குதுன்னா அப்படி நினச்சிடக்கூடாது. அவங்க சொல்கிறதுக்குள்ளே அப்படி சொன்னாங்க. சில நல்ல காரியங்கள், சில நேர்மையான காரியங்கள் போதகர் மூலமாக, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலமாக, மாமா, அத்தா, சித்தப்பா, பெரியப்பா, யார் என்ன காரியம் சொன்னாலும் அவங்க மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? மரியாதை, பணம் எல்லாமே இருக்கணும். அதுக்கு நான் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னால் குடும்பம் உடஞ்சி போயிடும். அப்படியும் இருக்கக்கூடாது. சாட்சியும் முக்கியம், ஏசப்பா விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் முக்கியம். பாவத்துக்கு எதிர்த்து இருக்க தைரியம் வேணும், அதற்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா.
10ஓடு 11 எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் போய் நின்றக்கூடாது. அப்படி போய் நின்னா உன் வாழ்க்கை என்னாகும்? அது சாபமாக போயிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 145:19 பார்க்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு பயந்தாதான் நம்ம ஜெபங்கள் என்ன பண்ணும்? கேட்கப்படும். அவருக்கு பயப்படாம கத்தாவே கத்தாவேன்னு 1000 கத்தினாலும் அவர் செவி சாய்க்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்பிடிஞ்சா மட்டும்தான் அப்பா என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை தருவார். அப்பாவுக்கு பயப்படாமல் இந்த பையன் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு, அந்த பிள்ளை தப்பு செஞ்சு பாவம் செஞ்சுன்னா அந்த பிள்ளை என்ன தான் தலைகளாக நின்னாலும் கேட்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்கள்ல, நீ தலைகளாக நின்னாலும் அவனே நான் சொன்னாதான் இது நடக்கவே நடக்காது சொல்லுவாங்களா அப்பா அம்மா? பிள்ளைங்க அழுங்க, எத்தனையோ கதறுங்க, கெஞ்சுங்க, சாப்பிடாம இருந்து என்னென்னமோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்பா அம்மாவுக்கு பயப்படாட்டி பெற்றோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தடை பண்ணும் போது உங்களை என்னை படைச்ச தேவனை தடை பண்ணிடுவார். செபங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார். இதுதான் சாபம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாக்கு பயப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த ஆண்டு முழுசு குறைவில்லாமல் ஏசப்பா நம்மளை வழிநடத்தணும்னா அவருக்கு பயந்திருக்கணும். சொல்லுங்க, குறைவை காணுங்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? ஏசப்பாவை கனம் பண்ணுங்க, உங்கள் குறைவுகள்லாம் இந்த ஆண்டில் பறந்தோடி போகும். ஹல்லேலூயா. அது எந்த குறைவாக இருக்கலாம், பொருளாதாரத்தில், சுகத்தில், ஆசீர்வாதத்தில், ஞானத்தில், எந்த குறைவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுங்க, தேவனை எல்லாத்தையும் குறைவில்லாமல் வழிநடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சாபம் என்னன்னு பார்க்கலாமா? எரேமியா 2:19 பயப்படாட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எரேமியா 2:19. சீக்கிரம் முடிக்கலாம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் அவரை விட்டுச்சுன்னா என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் தீமை உன்னை தண்டிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். எனக்கு பயப்படாமல் பண்ணேனா. உன் மாறுபாடுகள், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நாளைக்கு அந்த தீர்மானத்தை விட்டு விலக்கி சொல்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கிறேன், ரெகுலராக எல்லா கூடுகைக்கு வருவேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவேன், உண்மை கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன் சோய போன காலத்தில் நீ போயிருந்தீங்கன்னா ஏசப்பா தானே என்ன நினச்சிட போறாரு? பாஸ்டர் தானே நாளைக்கு சொன்னால் செய்யப்படாங்க. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. நாங்கள் சும்மா வசனத்தை எடுத்து சொல்கிறோம். நாளைக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லலாம், அவ்வளோதான். எல்லாரும் தேவனுடைய பார்வையில் வேலைக்காரர்கள், அவருடைய ராஜ்யத்தை காட்டுறோம், எடுத்து சொல்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சபை ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஊழியக்காரங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே சேனைகளின் கர்த்தர் சொல்கிற காரியத்தை அன்றைக்கி என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, நியாயாதிபதிகள் சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி போதகர்களாகி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பயப்படாமல் இருந்தனா தீமை உங்களை தண்டிக்கும். நீங்கள் செய்கிற தீமை அதுக்கான பலனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உப்பு தினவன் குடிச்சே ஆகணும். மாறுபாடுகள் உன்னை என்ன பண்ணும்? கண்டிக்கும். நீ தேவனை விட்டு விலகிறாத. என்னை பற்றும் பயத்தை உன்னிடத்தில் இருக்குதா இல்லையான்னு சிந்திச்சுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆசீர்வாதம் வரும்போது நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம தேவன் எவ்வளோ அருமையானவன் இருக்குது. ஆனால் தேவனுடைய இன்னொரு பக்கத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கத்தை அறிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில உபத்திரங்கள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா உடனே முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா, மனம் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கம் அது 1000 தலைமுறைக்குள்ளது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இது மாதிரி காரியங்கள் எதுவாக இந்த ஆண்டில் இருந்தாலும், அவர் வீட்டு தூரமாக போயிருந்தாலும், நிர்விசாரமாக இருந்தாலும், ஏனோ தானே ஒரு வாழ்க்கை, ஆனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும்,
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமான அந்த நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளும்படி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது 4, அன்பு கூறு. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆசீர்வாதம் பெறணும்னா உபாகமம் 6:5, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? அடுத்தது 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். யார் இடத்துல? தேவனிடத்தில் அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, நம்ம நேசிச்சதனால் அவர் தரல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நீதியினால் இல்லை, அவர் என் மேலே வைத்த இரக்கத்தினால இந்த அன்பு எனக்கு கிடச்சிருக்குது. அந்த அன்பை நான் திருப்பி என்ன பண்ணுவேன்? அவருக்கு செலுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டில், இந்த 2025 நீங்கள் செலுத்துகிற அன்பு ஏசப்பாக்கு முழுமையாக தேவை. ஹல்லேலூயா. செலுத்துவீங்களா? அன்பு செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? தவறாமல் சபைக்குடி வருவீங்க. அன்பு செலுத்தினா தவறாமல் வேதத்தை வாசிப்பீங்க. அன்பு செலுத்தினா முன்பாக படித்தோம்ல, எல்லாம் செஞ்சாலும் அன்போடு செய்வீங்க. கடமைக்கு இல்லை, அன்போடு செய்வீங்க எதை செஞ்சாலும். ஹல்லேலூயா. சாபம் என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரன் அல்ல. உன் மனைவியாவது நீ பெத்த மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உனக்காக பரலோகத்தையே தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் உன்னை மீட்டுருக்கு. உன்னால் சில அன்பை தூக்கி போட்டு வர முடியலன்னா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. அவர் சொல்கிற சாபம் தான். உன் கணவனை பிடிச்சிட்டு, உன் மனைவி பிடிச்சிட்டு, உன் பிள்ளைகள் அன்பு தான் பெருசு, என் மனைவி அன்பு தான் பெருசு, என் கணவன் அன்பு தான் பெருசு. அன்பு செலுத்தலாம், தவறில்லை. இயேசுவை காட்டிலும் யார் மேலும் அதிகமாக அன்பு செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தந்து அவர் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்தணும். ஆராதனை வேளையில் முழு பலத்தோடு நீங்கள் அன்பு செலுத்தி நீங்கள் அவரை துதிக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் முழு பலத்தோடு அன்பு செலுத்தணும். கஷ்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், சரீர பலவீனங்கள் வரலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு முழு பலத்தோடு செய்யுங்க. அவர் உங்களுக்கு பெருசாக முழு மனசோடு உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கடமைக்காக இல்லை, அதனால் அன்பு செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். எந்த அன்பும் இயேசுவின் அன்புக்கு ஒப்பிடம் அல்ல. சொல்லுங்க, என் மனைவி அன்பு இயேசுவின் அன்புக்கு ஒப்பிடப்படவே இல்லை. சொல்லுங்க, என் மனைவி நேசித்த மாதிரி ஏசப்பா நான் நேசிக்கல, அவர் பெருசாக நான் நேசிச்சார். சொல்லுங்க, இயேசுவின் அன்பு என் மனைவி அன்பை காட்டிலும் பெரியது. இயேசுவின் அன்பு என் பிள்ளைகளுடைய அன்பை காட்டிலும் பெரியது. இயேசுவின் அன்பு என் கணவனுடைய அன்பை காட்டிலும் பெரியது. இப்படி நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை சொல்கிறீங்களோ அந்த வசனம் அப்படியே மாறும். நீ எனக்கு பாத்திரன். ஹல்லேலூயா. நீ மற்ற அன்பை தூக்கி முன்னாடி வச்சினா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இதான் சாபம், இதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்தது 5, ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உபாகமம் 6:13, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 96:9 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. ஆமென். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் பார்க்குற வசனம் யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இந்த 2025 வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையாக தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆராதனை செலுத்தணும்.
குடும்ப ஜெபம் அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இந்த ஆண்டிலிருந்து எல்லாருமே குடும்ப ஜெபம் செய்வீங்களா? செய்வீங்களா? கண்டிப்பாக செய்யணும். ஹல்லேலூயா. எந்த டைமுக்கு நீங்கள் கேதர் ஆனாலும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் கிடச்சா ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ குடும்ப ஜெபம் செலுத்தணும். மாதத்தில் 2 நாள் குடும்பமாக உபவாசம் இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யணும், முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்யணும். அவரை போற்றி துதிச்சு பாடணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த புக்கு இருக்கும், துதி ஆராதனை புக்கு இருக்கும். துதி பலிகளை செலுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? வாசம் செய்கிறார். நம் நடுவே எப்படி இருக்கிறார்? உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்றார். நீ துதிக்கும் போது தான் உன் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. நீ மற்ற காரியங்கள் செய்யும் போது தேவன் நம்ம குடும்பத்தின் நடுவத்தில் இருக்க மாட்டார், நம்ம ஊழியத்தில் இருக்க மாட்டார். அவர் ஆராதிக்காமல் நம்ம மனுஷனையும் நம்முடைய பெருமைகளும் நம்ம வைத்து ஆராதனை செய்திருந்தால் அவருடைய நாமம் மையப்படாது, நம் நடுவிலையும் அவர் இருக்க மாட்டார். இந்த ஆண்டுடைய வாக்கு தத்துவம், தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் எல்லாத்திலும் இருக்கணும்னா அவரை ஆராதிங்க, தேவன் உங்கள் நடுவே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கற்றுக்கலாமா? சாபம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் முடிச்சு நாம் திருவுந்து வேலைக்குள்ளே கடன் சொல்ல போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்றேன், அவர்களுடைய முடிவு அழிவு, முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை மையப்படுத்தாம மனுஷனை மையப்படுத்தும் போது அவருடைய முடிவு அழிவு. ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ இடங்கள்ல அழிவை பார்த்துட்டு தான் வரோம் அவங்களுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நடந்துட்டு தான் வருது. சும்மாவா சொன்னார்? தேவன் வல்லமை உள்ளவர். அதனால் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆராதனை செலுத்தும் போது முழு உள்ளத்தோடும் ஆவியோடும் உண்மையாக தேவனை மாத்திரம் ஆராதனை செலுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒர்ஷிப் நல்லாச்சுன்னு சொல்லக்கூடாது யாருமே இனிமேல் இந்த ஆண்டில். இன்றைக்கி நல்லா நான் தேவனை ஆராதிச்சேன்னு சொல்லணும். இன்றைக்கி செய்தி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கி தேவன் நன்றாக என்னோடு பேசினார் என்று சொல்லணும். எதை பண்ணாலும் அவரை துதித்து ஆராதித்து நீங்கள் செய்யணும். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தாமல் எதை யாரை மகிமைப்படுத்தினாலும் அவர்களுடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்களை பிரியப்படுத்த அல்ல. இன்னைக்கு மக்களை பிரியப்படுத்துகிற ஆராதனை பலம் வந்துருச்சு. அப்படிதானங்க? பலம் வந்துருச்சு. நீங்கள் சர்ச்சில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கீங்களா சர்ச்சில் உட்காந்துருக்கீங்களான்னு தெரியாது. அப்படிலாம் வந்துருச்சு. பெரிய பெரிய சர்ச்சஸ்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டச்சான் என்ன பண்ணுது? போயிட்டுருக்கு. நீ அவைகளுக்கு விலகி எச்சரிக்கையாரு. ஹல்லேலூயா. நீ எப்படி ஆராதிக்கணும்னு தேவன் சொல்கிறார். பவுலும் சீலாவும் உலகத்திலே பெஸ்ட் ஆராதனை. தொழுமரத்தில் கட்டப்பட்ட போது அவர்கள் ஆராதித்தார்கள். கட்டுகள் என்னாச்சு? அவிழ்ந்தது. இன்றைக்கி ஆராதனைனா இது அது இதெல்லாம் இருந்தால் தான் ஆராதனைன்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்காதீங்க. என் ஆராதனை தேவன் இருக்கிறாரா? அவர் வந்தால் போதும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரர்களை, எந்த மனிதர்களையும் எந்த ஊழியக்காரங்களையும் எந்த ஆளையும், அவங்களாம் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். பாடல்களை பாடலாம், பிடிச்சிருக்குது பாடல்களை பாடலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை பண்ணலாம், ஓகே. அந்த கான்ட்ரவர்சிகளே வரல. பவுல் சொன்ன மாதிரி எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ப போடு பல ட்ரெண்ட்ஸ் வரலாம். ஆனால் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எங்கே ஆராதனை செலுத்தினாலும் நீங்கள் ஒரு கூடுகைக்கே போய் ஆராதனை செலுத்தலாம். யூடியூப்பில் ஆராதனை பார்க்கலாம், பல போதர்கள் நடத்துகிற ஆராதனை பார்க்கலாம். தேவனை அவர்கள் வைத்திருக்கிறார்களா மையமாக வைத்து என்று சொல்லி நீங்கள் பார்க்கணும். சும்மா அது நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அவர்கள் முடிவு அழிவு. தேவன் அவர்கள் வயிறு.
வயிற்று பொழப்புக்காக, காணிக்கைக்காக மக்களை பிரிவுபடுத்தணும், வாலிபர்களை பிரிவுபடுத்தணும் என்று சொல்லி பண்ணுறது. எத்தனையோ அர்ப்பணிப்பு, எத்தனையோ தரிசனம் ஒப்பு கொடுத்த வாலிபர்கள் எல்லாம் இன்று காணவில்லை, எங்கேயுமே காணல. 1000 மீட்டிங் போகிறான், எவன் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறான்? அன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் ஊழியமா? அதை எழுப்புதல் ஆராதனையா? இதுக்கு முன்பாக வந்தவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், உண்மையாக ஒப்பு கொடுத்தார்கள், இன்று தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் சகரை என்ன உண்மையாக அன்னைக்கு ஆராதிச்சாங்க, உண்மையாக என்ன பண்ணாங்க? அன்னைக்கு சண்டே கிளாஸில் கற்றுக்கிட்டாங்க, வாலிபர் கூட்டத்தில் கற்றுக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டது விடல. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? சாட்சியாக வந்து நிற்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு டேனியனை பார்க்குறோம், ஆனால் உண்மையாக கற்றுக்க வேண்டிய காரியத்தில் அந்த வயசில் என்ன பண்ணிட்டாங்க? கற்றுக்கிட்டாங்க. வாலிபர் கூட்டத்தில் இன்னைக்கு முதல் வாலிபர் கூட்டத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாக தேவனை நான் எப்படி ஆராதிக்கணும், என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் வாலிபர் கூட்டத்தில் எல்லாருமே வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கிட்டாங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன பண்ணுது? கனி கொடுக்குது. இன்னைக்கு அந்த வாலிபர் கூட்டத்தில் நம்ம சபையில் இருந்த வாலிபர்கள் இன்று மிஷினரிகளாக, ஊழியக்காரங்களாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சபையில் அறிந்த, நம்முடைய சபையின் மூலமாக சந்திக்கப்பட்ட பலர் இன்று போதர்களாக இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரே, நான் உண்மை உயர்த்தி நான் பண்ணும் போது என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்க, உண்மை உயர்த்தி பண்ணும் போது நீங்கள் எங்களுக்கு தரிசனத்தை தருவீங்க. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இதை கேட்க வேண்டாம், பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல. எதை செஞ்சாலும், ஒரு பாடலை பண்ணாலும், எதை செஞ்சாலும், ஏசப்பா உங்களை நான் உயர்த்துறேன்னா நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அறிஞ்ச பிள்ளைங்களா இருக்கீங்க, சோம் பண்ணுங்க. நாங்கள் சொல்கிறதோட ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாவத்தை குறித்து, நீரத்தை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? கண்டிச்சு உணர்த்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது சேவி. சொல்லுங்க, செவி இல்லை, சேவி, பணிந்து கொள். உபாகமம் 10:13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு, பார்த்தீங்களா, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பேய பண்ணி மிருக ஜீவனுக்காக உன், சொல்லுங்க, வேலைகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை சேவிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாக அந்த 2025 மாறும். நானும் என் வீட்டாருமோ என்றால் யோசுவா 24:15 பார்க்குறோம். கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. குடும்பமாக யாரை சேவிக்கணும்? ஏசப்பாவை சேவிங்க. இந்த 2020 ஆண்டு முழுசும் நீங்கள் சேவிச்சு வந்தீங்க. இந்த 2025ஆம் ஆண்டில், இந்த புதிய ஆண்டில் நீங்கள் குடும்பமாக ஏசப்பாவை சேவிக்கணும் அனைவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இதுலேயும் குடும்பமாக கலந்து கொள்ளணும், குடும்பமாக ஒரு கூடுகையில் கலந்து கொள்ளணும், குடும்பமாக ஒரு இடத்துல கலந்து கொள்ளணும். குடும்பமாக கூடி இருக்கும் போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. குடும்பமாக டிவி பார்க்கறதுக்கு இருக்கிற சந்தோஷம் எதில் இருக்கணும்? குடும்ப ஜெபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பமாக பிக்னிக் போகிற சந்தோஷம், பர்ச்சேஸ் போகிற சந்தோஷம், ஹோட்டலுக்கு போகிற சந்தோஷம் சர்ச்சுக்கு வரதில் இருக்கணும். ஹல்லேலூயா. முழு மனதோடு அவர் என்ன பண்ணணும்? சேவிக்கணும். அப்படி இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சாபம் என்னன்னா பாருங்க, சாபம் யோசுவா 24:19-20 வாசிக்கலாமா? சேவிக்காட்டி என்ன நடக்கும்? ஏசப்பா சேவிக்காட்டி பணிந்து கொள்ளாட்டி. யோசுவா 24:19-18. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். 20வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா
கர்த்தரையே சேவிக்கணும். பின்வாங்கி போகக்கூடாது யாரும். ஹல்லேலூயா. முன் வைத்த காலை களைப்பின் மேலே கை வைத்து என்ன பண்ணக்கூடாது? பின்னோக்கி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. விட்டு வந்த பாதை அதை திரும்பி பார்ப்பதில்லை என்று சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணோம், வாழ்ந்து பார் ஜெயிக்கலான்னு பாட்டில். எகிப்தை திரும்பி பார்க்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவிக்கணும். நம்ம ஜீவனுள்ள தேவன், அவரை மாத்திரம் நீங்கள் இந்த ஆண்டு முழுசு சேவிச்சிங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். சொல்லுங்க, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல்லுங்க. எரிச்சல் உள்ள தேவனே ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியானவரே ஸ்தோத்திரம் சொல்றாரு. என்ன சொல்றாரு யோசுவா? எரிச்சல் உள்ள. ஆமென். நம்ம கோபப்படுறதை காட்டிலும் அதிகமாக கோபப்படுறவர். உனக்கு கோபப்படுறதுக்கு ஒரு குணத்தையும் நீ எப்படி கோபப்படணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கேரக்டர், ஒரு இன்பில்ட், ஒரு சிப்பை வச்சவரே யார்? ஆண்டவர். நீ அவர்கிட்டயே கோபப்படுத்தலாமா? நான் கோபப்பட்டா பூமி தாங்காது, நான் கோபப்பட்டேன்னா சுனாமி வரும், நான் கோபப்பட்டேன்னா நில அதிர்ச்சி நடக்கும், நீ என்ன நினச்சாலும் ஒன்றும் முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் பொறுமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பேரில் அமைதலாய் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அவரை எரிச்சல் படக்கூடாது, எரிச்சல் பட விட்டுற கூடாது. ஹல்லேலூயா. பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. சொல்லுங்க, பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. பொறுமையாக இல்லாட்டி நமக்கு இந்த ஆண்டு டேஞ்சர். என்ன டேஞ்சர்? டேஞ்சர். பொறுமையாக இல்லாட்டி ஏசப்பா பொறுமையை கடைபிடிங்க சாமி கேட்கணும். பொறுமையை கடைபிடிங்க சாமி, ஏசு சாமி பொறுமையை கடைபிடிங்க, என் மேலே தயவா இருங்க, இரக்கமாக இருங்க. பாவம் செஞ்சால் பக்குன்னு போட்டு என்ன பண்ணிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. பொறுமையாக இருங்க, கர்த்தரை சேவிங்க. இன்னைக்கு பின்வாங்கி போன எத்தனையோ குடும்பங்கள் நம்ம சந்திக்கிறோம். வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இயேசு விட்டு வெளியில் போன வாழ்க்கையெல்லாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, பாடுகள், கண்ணீர், இப்படி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பின்வாங்கி போகாமல் நினைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா கூட இருக்கணும். தேவைக்காக மாத்திரம் ஏசப்பாவை சேவிக்கக்கூடாது, ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஏசப்பாவை சேவிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இல்லை, முழு மனதோடு சேவிங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை என்ன பண்ணாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் என்ன பண்ணுவேன்? சேவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது பற்றிக்கொள். ஏழாவது என்ன பண்ணும்? பற்றிக்கொள்ள வேண்டும். உபாகமம் 10:20, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 2:12 எல்லாருக்கும் தெரியும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியா இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை பற்றி கொள்கிறவர்கள், அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பற்றிக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பற்றிக்கொள்ளணும், சுதந்திரத்தை பற்றிக்கொள்ளணும். ஏசப்பா எரிச்சலுடையதற்கு முன்பாகவே கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கோபப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு. பிரதான சுட எக்காடு சத்தம் தொனிச்ச உடனே மறுரூபமாகி எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். இதுதான் நல்ல ஆசீர்வாதம். கைவிடப்பட்டுட்டா சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு கூசோட டயலாக் வந்திருக்குது, ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ரத்த சாட்சியாக மடிக்கணும். வந்து குத்துவான், சிப்பு வெக்காட்டி அடிப்பான், ரத்த சாட்சியாக வாங்கணும். நல்லா அவருக்கு பயந்து சேவிச்சிருந்தீங்கன்னா எக்கால சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கும். எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயப்படுத்துகிற அந்த தேவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் நாடணும். தீர்க்காயுசுள்ள நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அதை நீங்கள் நாடி தூங்கணும். மூன்றாவது சமாதானத்தை உங்களை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் உருவமாகி சமாதானமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் செஞ்சு சமாதானமாக தூங்கணும், சமாதானமாக இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது எக்கால சத்தம் உங்கள் காதில் துணிக்கும். ஒரு நொடி பொருள அனைவரும் மறுரூபமாகி எங்கே போவோம்?
அவரை முகமுகமாக நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. மத்தியாகத்தில் அவரை சந்திப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது கை கொள்ள வேண்டும். உபாகமம் 28:1, நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும், சாட்சியை கை கொள்ளணும். உபாகமம் 28:24, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீ கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் கீழாகாமல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா கடைசியில் நமக்கு சொல்கிறது, இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை மாதமாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். எதை கை கொள்ளணும்? வசனத்தை கை கொள்ளணும், சத்தியத்தை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. கை கொள்றதுன்னா என்னங்க? கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்குன்னு ஒரு பாதையை காமிச்சிருக்காரு, அந்த பாதையில் செல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சாபம் என்னன்னு பார்த்துடலாமா? கை கொள்ளாட்டி அதையும் கையோட பார்த்துடலாம். உபாகமம் 28 எல்லாருக்கும் தெரிஞ்சுது. கை கொள்ளாட்டி என்ன நடக்கும்? உபாகமம் 28 15 முதல் 68. உபாகமம் 28 15 முதல் வாசிக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? ஒரு 5 வசனம் வாசிக்கலாம். அப்போ நமக்கே கேட்க பிடிக்காது. ஐயோ எனக்கு இந்த சாபமே வேண்டாம் ஆண்டவரே, நான் கை கொண்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாம் வித்தியாசமாக இருக்குது வசனம் எல்லாம். அதை நம்ம படித்து கூட என்ன பண்ண மாட்டோம், கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த சர்வீஸில் ஒரு 5 வசனம் பைபிள் எதுக்கு தான் எழுதியிருக்குன்னு என்ன பண்ணலாம்? படித்தாச்சு பார்க்கலாமே. அது என்ன கருமம் என்ன சாபனாச்சு பார்த்துடலாமே. இருந்தால் அந்த கேரக அந்த பக்கம் போக தேவையில்லை. வாசிக்கலாமா? உபாகமம் 28 15 கொஞ்சம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறுத்திடலாம். கேட்கலாமா? எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமம் 28 15 வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் நீ செவி கொடுக்காட்டி இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படியே ஸ்கிரீனை பாருங்க, என்னென்ன சாபம் பார்க்கலாம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எங்க போனாலும் தரித்திரம். உன் கூடையும் ஆபிசையும் உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருப்பாய். வீட்டில் எது கேட்டாலும் வெறுமை, அது இல்லை இது இல்லை. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். வீட்டில் எல்லாமே ஆசீர்வாத குறைவு. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். போகிற காரியம் விளங்காது, வர காரியமும் விளங்காது. அடுத்தது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரி நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும். சீக்கிரம் கெட்டு போய் அழிஞ்சிருவேன். நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். என்ன கை வாய் நிறைய கை நிறைய சம்பாரிச்சாலும் எது நிற்காது. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும். கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ளும். கொரோனா எல்லா நோயும் என்ன பண்ணிடுற வந்து தொத்திக்கும். சைனாக்காரன் புதுசான விட்டுட்டான், எஸ்கேப் பண்ணனா ஏசப்பாவை பிடிச்சிக்கணும். அடுத்தது, கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கடுக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். புதுசு நோயெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்துடும். அடுத்தது, நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். சாகர வரைக்கும் உன்னை என்ன பண்ணாது, இந்த சாபம் விடாது. அந்த காய்ச்சலாக இருக்குது, உடம்பு சரியில்லை, என்ன உடம்புனே தெரில. போன மாதம் ஆஸ்பத்திரியில் இந்த நோய்க்கு போனால் இந்த மாதம் ஆஸ்பத்திரியில் இந்த நோய்க்கு வருகிறான். தர சாபம் பாருங்க. அடுத்தது, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். பூமியை வாழவே பிடிக்காது, என்ன உலகம் நினச்சிருவீங்க. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். போதும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இப்படி சாபத்தை போடுறாரு. இதை ஜஸ்ட்டு வீட்டில் 15லேருந்து 68 வரைக்கும் எனக்கும் ஒரு நாள் நம்ம டகால்ட்டி ஆண்டவருக்கு கொடுக்கும்போது இதை அப்படியே ரீட் பண்ணி பார்ப்போம். என்னமோ போட்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்குவோம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், கட்டளை மட்டும்தான் தருவார்.
சொல்லுங்க. நன்மை தீவை அறிவித்தக்க விருட்சத்தை ஏதேன் தோட்டத்தில் சென்டரில் வச்சார். அவர் நினச்சா அந்த கனியை புசிக்க முடியாதபடி, அந்த சாபமே அனுபவிக்காதபடி ஒரு வாழ்க்கையை தந்திருக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஏசப்பா தந்திருக்கிறார். நீ முடிவெடு. அல்லேலூயா. இன்னைக்கு முடிவெடுக்க நம்ம கையில் தந்திருக்கிறார். நீ சத்துரு பேச்சை கேட்டு பழத்தை சாப்பிட்றியா, இல்லை தேவனுடைய பேச்சை கேட்டு நீ போறியா? எனக்கு ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறிகின்ற அந்த விருட்சம் சாபமானது. அதில் அந்த மனிதன் விழுந்து போனான். நீங்களும் நானும் கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி ஜீவ விருட்சத்தை, அந்த கனியை, ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு எனக்கும் தரணும்னு சொல்லிட்டு அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், உங்களை என்னை மீட்கும்படியாக. அதுக்கு அடையாளமாக தான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம். அன்று ஏதேன் தோட்டத்தில் சாமமான அந்த ட்ரீ இன்னைக்கு ஏசியன் வாழ்க்கையில் வந்ததுடனே அது அலங்கரிக்கப்பட்ட மரமாக, ஜீவ விருட்சமாக, அது பழங்கள், ஆவின் கனிகள் நிறைந்து இருக்கிற அந்த ஒரு மரமாக என் வாழ்க்கையை மாறணும்னு சொல்லி நம்ம விரும்பணும். ஹல்லேலூயா. சாபெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்புக்காக நான் சொன்னேன். இந்த ஆண்டில் முதல் செய்தினால உங்களுக்கு சில காரியங்களை தெளிவாக கூறுவதற்கு சில காலங்கள், நேரங்களை எடுத்துக்கொள்ள முடிந்தது. சரிங்களா? அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ரச்சனையினால் காலம் இனி காலம் செய்ய சண்முக சுந்தரம் அண்ணா ஒருக்கா சொன்னார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமான 2025ஆக மாறும். சாபத்தை பார்க்காதீங்க. இதெல்லாம் நடக்காட்டி சாபம் வரும்னு தான் சொன்னேன். நீங்களாம் நல்லவங்க, அதன்படி நடப்பீங்க. சாபம் நம்மை விட்டு ஓடி போயிடும். வாதி உன் கூடாரத்தை அணுகாத போடி சாபம் நம்முடைய சபையை, சாபம் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை அணுகாது. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கண்களை மூடலாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிப்பட்ட காலை வேளையில் நாங்கள் ஒரு வசனத்தை தியானித்தோம். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியும் இன்று உனக்கு சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததி, உன் பிள்ளைகளும் இந்த 2025 நீங்கள் பிழைச்சிருக்கணும்னா, நன்றாக இருக்கணும்னா நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு இன்று சத்தியத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். சத்தத்திற்கு கேட்டு செவி கொடுப்பாங்க. செவி கொடுத்தீங்கன்னா ஜீவனை பற்றி கொள்ளுவீங்க. சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு நம் வழி மாறி சொல்லும் போது இப்போ நம்ம வாட்ச சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகவும் விலகாது, நம்ம கைவிடவும் கிடையாது. கடைசி வரைக்கும் நம் ஜீவன் பிரியம் வரை இந்த சாபம் பின்தொடரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் அவர் சிலுவையிலே நமக்கென்று சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு புது வாழ்வை தந்தார். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பரலோக ராஜ்யத்தை நான் பரமகாணனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தீர்க்காயுசுடைய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் நன்றாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இந்த 3 ஆசீர்வாதத்தை ஏசப்பா தருகிறார். ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டை ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களுக்கு மாற்றி தருவார்.